இந்த பையனுடைய தங்கையை கவனிச்ச டாக்டருக்கு விவரம் போச்சான். உடனே அந்த டாக்டர் வந்து இந்த பையனை பார்த்து கேட்டாராம், ஏன் இங்க உட்காந்து ஒரே அடம் படிக்க? இதை கேட்ட அந்த 6 வயது சிறுவன் டாக்டரை பார்த்து சொன்னானா, நீங்க தானே சொன்னீங்க மிராக்கள் இருந்தா நிச்சயம் என்னுடைய 2 வயசு தங்கச்சியை காப்பாத்திடலான்ட்டு, அதனாலதான் வந்து நான் மருந்து கடையில போய் மிராக்கள் தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னாங்களாம். மிராக்கிள்ன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அதிசயம்ன்ற பொருள். இதை கேட்ட அந்த டாக்டருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சான். உடனே இந்த 6 வயது பையனுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டு, இந்த 2 லட்சம் ரூபாய் செலவை தானே ஏற்றுக்கிறேன், அதே மாதிரி ஆப்ரேஷன் செலவுக்கு தனியாகவும் கட்ட வேணாம், மருந்து செலவு எல்லாமே நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த 2 வயது குழந்தைக்கு அழகாக அறுவை சிகிச்சை பண்ணி அது உயிரை காப்பாற்றி கொடுத்தாருங்களாம். அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய ரூமுக்கு மாற்றினாங்களாம். அருணுடைய பெற்றோர் வந்து அந்த சீஃப் டாக்டர் காலில் போய் விழுந்தாங்களாம், என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றின்ட்டு. அதுக்கு சீஃப் டாக்டர் சொன்னாங்களாம், நான் என்னம்மா காப்பாத்தினேன், உன்னுடைய 6 வயசு மகன் தான் தன்னுடைய தங்கையை போராடி காப்பாத்தி இருக்கிறான், அவன் பண்ணதுதான் பெரிய மிராக்கிள் அப்படின்னு சொன்னாருங்களாம்.